திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் தொகுதிக்குட்பட்ட ஆலங்குடி குருஸ்தலம், உதய மார்த்தாண்டபுரம் பறவைகள் சரணாலயம், மன்னார்குடி தெப்பக்குளம், திருவாரூர் தெப்பக்குளம் உள்ளிட்ட பகுதிகள் சுற்றுலா பயணிகளின் அதிகமாக வருகையை கருத்தில் கொண்டு நிதி ஒதுக்கீடு செய்து மேம்படுத்த சுற்றுலாத்துறை நடவடிக்கை எடுக்குமா என அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் காமராஜ் சட்டப்பேரவையில் கேள்வி எழுப்பினார். பேரவைத் தலைவர் அவர்களே, நன்னிலம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ஆலங்குடி குருஸ்தலம் அமைந்துள்ள பகுதிக்கு சுற்றுலாத்துறையின் மூலம் 5,48,16,280 ரூபாய் அதை மேம்படுத்துவதற்காக நிதி ஒதுக்கீடு செய்வதாக குறிப்பிட்டீர்கள். இந்த குருஸ்தலம் நீங்கள் சொன்னதைப் போல ஒரு பரிகார ஸ்தலம். நாளுக்கு நாள் கூட்டம் அதிகரித்து கொண்டே இருக்கிறது. வியாழக்கிழமைகளில் அதிகமான கூட்டம். அதே போல் குரு பயிற்சியின் போது ஊரே கூட்டமாக இருக்கும். அங்கே ஆபத்சேஸ்வரர் இறைவனாகவும், ஏலவார் கோழி தாய் இறைவியாகவும், விநாயகர் கலங்காமற் காத்த விநாயகராகவும் அங்கே வீட்டிருக்கிறார்கள். இந்த தளத்திலே தான் குரு பார்த்தால் கோடி நன்மை என்கிற குரு பகவானும் வீட்டிருக்கிறார். எனவே இதனை உடனடியாக நிறைவேற்றி தருவ நடவடிக்கை எடுப்பதோடு ஆலங்குடியை உள்ளடக்கிய ஒரே நாளில் 5 காலங்களிலும் தரிசனம் செய்தால் அவர்களுக்கு இறைவனின் பாதகமலத்தை அடையலாம் என சமயக்குறவர்கள் சொல்லியிருக்கிற பஞ்ச ஆரண்ய ஸ்தலங்களான திருக்கருகாவூர், அவளியநல்லூர், ஹரித்வாரமங்கலம், ஆலங்குடி, திருக்கலம்பூர் இவைகளை உள்ளடக்கி அந்த பணிகளை விரிவுபடுத்த முடியுமா? தென்னிந்தியாவிலேயே மிகப்பெரிய அலையாத்தி காடுகளை கொண்ட முத்துப்பேட்டை லகுன் பகுதி, அதே போல உதயமார்த்தாண்டபுரம் பறவைகள் சரணாலயம், படுவூர் பறவைகள் சரணாலயம், மன்னார்குடி அர்ஜுனாநதி தெப்பக்குளம், திருவாரூர் கமலாலயம் தெப்பக்குளம் இவைகளெல்லாம் மேம்படுத்துவதற்கு நிதி ஒதுக்கி நாடு முழுவதும் இருக்கிற சுற்றுலா பயணிகள் அங்கு வந்து செல்வதற்கான நடவடிக்கைகளை சுற்றுலாத்துறை மேற்கொள்ளுமா என்பதனை தங்கள் வாயிலாக அமைச்சரவர்களை கேட்டு அமர்கிறேன்.